ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கு, லைவில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, இப்போ லைவில் வந்து ப்ரைஸ் வந்து பெருசாக ட்ராப்பாக இருக்குது, ரீசன் என்ன அப்படின்ற பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ சென்னை கோல்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 5007 ரூபாயில் சேல் ஆகிட்டு இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 4627 ரூபாயில் இருக்குது. இது வந்து ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று விலையோட 30 ரூபா ஒரு கிராமுக்கு கம்மியான ஒரு ஸ்டேஜில் வந்து போயிட்டுருக்கு. 10 கிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 300 ரூபா குறைவான ஒரு ஸ்டேஜில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 67 ரூபா 10 காசுகள் வந்து போயிட்டு இருக்கு. இது நேற்றைய விலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 30 காசுகள் குறைவான ஒரு ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிலோகிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 ரூபாய் கம்மியான ஒரு ரேட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு லைவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1827 வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 37 ரூபா குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்கு. இந்த லைவ்ல வந்து இந்த ட்ராப் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஒரு 30 ரூபா கம்மியான ஸ்டேஜில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட ப்ரைஸில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது சில்வர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $23.78 வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசில் வந்து 50 காசுகள் குறைவான ஒரு ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி மட்டும் 1% வந்து கம்மியான ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூரோப்பியன் மார்க்கெட் செஷனில் வந்து இன்றைக்கி யூரோ அண்ட் ஜிபிபி ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனான சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த யூரோ ஜிபிபி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பிரெக்சிட் டாக்ஸ்னால வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஜிபிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணுற விதம் மட்டும் கிட்டத்தட்ட 1.26% வந்து ஓப்பனிங்கில் வந்து இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட வந்து இதில் வந்து பெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செக்ஷனில் கொஞ்சம் ஓப்பனிங்லேயே கம்மியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸோட வேக்சின் அப்ரூவல். ஸோ வந்து FDA அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். ஸோ டிசம்பர் 10 வந்து FDA வந்து அதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. எமர்ஜென்சி அப்ரூவலாக வந்து நம்ம ஃபைசர் வேக்சின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு US FDAலேருந்து அப்ரூவல் வந்துச்சு. ஸோ அந்த வேக்சினை வந்து இப்போ வந்து US ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்த டைமில் வந்து எந்த ஸ்பீடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு மொபிலிட்டியோட இந்த வேக்சினே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து மேஜராக இருக்கிற கோல்டு ETF ட்ரஸ்ட்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து பார்க்கணும். ஸோ எப்படி இது எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் ஆகுது, தொடர்ச்சியாக வந்து US ட்ரேடிங் செஷன், யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் எப்படி கோல்ட் ப்ரைஸ் தொடர்ச்சியாக ஆல்டர் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.